ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நிறைய நகைலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு நல்லா சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எதுக்கு சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாரும்ன்ட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அந்த பொண்ணுக்கு அமைஞ்ச கணவன் பக்கா லோ கிளாஸு, சரியான அயோக்கிய பையன், குடிக்காரன். அந்த பொண்ணுக்கிட்ட நைஸாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வாங்கி குடிக்கிறது, தப்பான விஷயங்கள், இந்த மாதிரி அந்த பொண்ணு நகையை வச்சு நல்லா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு. இது எல்லாம் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லிக்கல. இந்த பொண்ணு எவ்வளோ சொல்லி பார்த்துச்சு, ஆனால் திருந்தலை. காலையில் வேலைக்கு போகும்போது குடிக்காமல் வரணுன்ட்டு சொல்லும்போது பூம்பு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு போவார். அந்த பொண்ணு ஆஃபீஸில் ஃபோன் போட்டு கேட்டால் உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கே வரலன்னு சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரியாக ஆயிருக்கு அந்த பொண்ணு. கொஞ்சம் நாளாக இதை பற்றி விசாரிக்காமலே இருந்திருக்கு. நைட்டு வரும்போது சகதியில் விழுந்த பன்னி மாதிரி வருவார். அவருக்கு பணிவிடை பண்ணுறது, துணி துவைக்கிறது, அவருக்கு முதுகு தேய்க்கிறது, இப்படியே இருந்திருக்கு. காலையில் தெளிஞ்சதும் ஏன் இந்த மாதிரி பண்ண, குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சாரி பூரின்ட்டு அப்படியே நெய் தடவுற மாதிரி பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகையெல்லாம் வாங்கி மறுபடியும் அதே மாதிரி இது நாள்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு அந்த ஆள் செய்கிற எதுவுமே பிறந்த வீட்டுக்கும் தெரியப்படுத்தலை, புகுந்த வீட்டுக்கு தெரியும். ஆனால் இது காட்டிக்காமல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வெளியே இல்லீகல் கலெக்ஷனில் போயிட்டார். சில நாட்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கவும் இந்த பொண்ணு தேடி தேடி பார்த்துருக்கு. ஃபோன் போட்டாலும் வர்றதில்ல, 2-3 நாள் ஆகிருக்கு, அது இதுன்ட்டு சொல்லுவாங்களாம். அப்போ கூட அந்த பொண்ணுக்கு பக்குவம் வரல. அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் வந்துடுவார், நீ கம்முன்னு இரு, அமைதியாக இருன்ட்டு எதோ பேசியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த பொண்ணு தான். ஏன்னா நகையெல்லாம் கொடுக்க வாங்கிட்டாரு. இப்போ நகை இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே வாங்க முடியாதுன்றப்போ அவர் வேறு இல்லீகல் கனெக்ஷன் கூட தங்கிட்டார். ஒரு வாரம் 10 நாள் சென்று வந்தாலும் அவரோட துணிமணி துவைக்கிறது இப்படியே இருந்திருக்கு அந்த பொண்ணு. அப்போ கூட அந்த பொண்ணுக்கு புத்தி வரல. அவன் தப்பு பண்ணுறானேன்னு தெரிஞ்சும் கேட்காமலே இருந்து எங்கே கேட்டால் கோச்சிக்கிட்டு போயிடுவாரோன்ற மாதிரி மனநிலையிலே இருந்திருக்கு அந்த பொண்ணு. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை சுட்டி காட்டணும், இல்லை முடியாத பட்சத்தில் விலகிடணும். அது ரெண்டையுமே பண்ணலை. அது வசதியாக போச்சு அவருக்கு. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளை எதுவுமே கேட்கல, நம்மளுக்கு துணிமணி துவைச்சிக்கிட்டு நம்மளை நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு அவர் ராஜா மாதிரி சுற்றி திரிஞ்சு இருக்கிறாரு. பெரியவங்களாக இருக்கிற அவங்களும் பக்குவமாக சொல்லவும் தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே குடிச்சிட்டு வீட்டுக்கு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரியே இருந்திருக்காரு. அந்த பொண்ணு பசியும் பட்டினியுமா வீட்டோடையே கடந்திருக்கு. அந்த பையனோட ஞாபகம் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு, வேறு எதுவுமே வரல. இந்த ஆள் ஞாபகத்திலேயே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூட போய் பார்க்கறதில்ல. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம பொண்ணை நல்ல விதமாக வச்சுருக்காங்க போல இருக்கே, அதனால தான் நம்ம பொண்ணு நம்ம வீட்டு பக்கம் வரலன்ட்டு. கொஞ்ச நாள் சென்று அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க அந்த பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே மாதிரி உக்காந்துருக்கவும் என்னாச்சுன்னவும் தெரியலங்க, தானாக பேசிக்குது அது இதுன்னவும் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை இட்டுட்டு போயிட்டாங்க. சரி நல்லபடியாக்கி புருஷனோட சேர்த்து வைக்கலான்ட்டு மனநல காப்பகத்தில் போயிட்டு கட்டி வச்சிட்டாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே இவருக்கு புது மாப்பிள்ளையாக்கிட்டாங்க அவங்க பெற்றவங்க. இதை கேள்விப்பட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க போய் கேட்டதுக்கு பைத்தியம் பிடிச்ச பொண்ணை நாங்கள் வச்சிக்க முடியாதுன்ட்டாங்க. விதியேன்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் ஒப்பாரி வச்சது தான் மிச்சம். ஆண்கள் தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க மேலேயே பழியை போட்டுட்டு அந்த பொண்ணை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு இப்போ புது மாப்பிள்ளையாகிட்டார். அவருக்கு 3வது பொண்டாட்டி வேறு. முன்னாடிலாம் கடவுள் பின்னாடி தண்டனை, இப்போல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே தண்டனை கொடுக்குறாரு. எப்போ இருந்தாலும் அந்த ஆம்பளை பையனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஒரு சில ஆண்கள் பண்ணுற தவறு பல ஆண்களை பாதிக்குது. ஆண்கள் இனத்துக்கே இவங்களாம் அவக்கேடு. பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும், ஆம்பளை நான் எத்தனை வேணாலும் கட்டிப்பேன், நீ பொம்பளை, நீ வீட்டோட அடங்கியிருக்கணும், நான் சொல்கிறத தான் கேட்கணும், இதெல்லாம் என்ன நல்லாவே இருக்குது? ஆம்பளை பொம்பளைன்ட்டு அவங்களே கோட்பாடு விதிச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களாம், என் பையன் ஆம்பளை பிள்ளை 1000 கல்யாணம் பண்ணுவான்னு. 1000 கல்யாணம் பண்ணி என்ன குஷ்டம் பிடிக்கிறதா என்ன? பையனை பெற்றவங்களுக்கு மனசுக்கு பதிலாக கல்லை வச்சுட்டாங்க போல இருக்கு. அதான் ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு செயலில் ஈடுபட்டுட்டாங்க.
இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த பொண்ணையும் விட்டுட்டு வேற ஒரு இல்லீகல் கனெக்ஷனில் அவங்க வீட்டில் இப்போ பிரச்சனை நடக்குது. அங்கேயும் நகை நட்டெல்லாம் காலி பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருக்காரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக்கிக்கிட்டு இருக்காரு அவர். ஒரு பொண்ணுன்னு இல்லை, இதோட 4வது பொண்ணு. ஒன்றில் தப்பிச்சிட்டாலும் இன்னொன்றில் கண்டிப்பாக அகப்படுவார். ஆண்டவன் அப்போ வச்சு செய்வார். அப்போ எழுந்திருக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி யாராச்சும் கை தூக்கி தான் விடணும். அப்போ தாங்க கூட பொண்டாட்டியும் இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா இருப்பாங்களா என்னன்னு தெரில. அப்போ தெரியும் அந்த பொண்ணோட வேதனை வலி எல்லாம். ரத்தம் இருக்கிற வரைக்கும் தானே ஆடுவாங்க. அந்த ரத்தம் சுண்டிடுச்சின்னு வச்சிங்க ஒன்றுமே முடியாது. அடுத்தவங்களோட உதவியை நாடி தான் ஆகணும். இதெல்லாம் நினச்சாலே பற்றிக்கிட்டு வருது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.